ஊர் பக்கம் ஒரு லப்பர் பந்தை வச்சு கிரிக்கெட் விளையாடினவங்களுக்கு ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம். அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துவோடைய லப்பர் பந்து படத்தை இப்போ தான் பார்த்தோம். ஜாதிய படமா அப்படின்னு கேட்டால் இது கிடையவே கிடையாது. கிரிக்கெட் அப்படின்னாலே நம்ம வந்து செம ஜாலியாக தானே இருப்போம். ஸோ இந்த படம் வந்து அதே மாதிரி ஒரு ஜாலியான வைபான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக வருவாங்க. என்ன ரோலு சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம யாருமே அந்த மாதிரி சமீபத்திய நடிகர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்ம பார்த்துருக்க முடியாது. எங்கே ஜாதியை தொற்றுமோ அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளவு க்ளீன், நீட் அண்ட் க்ளீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஏன்னா காமெடி ட்ராக் இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹரிஷ் கல்யாணம் பொதுவாகவே சாக்லேட் பாய் இந்த சிட்டிக்கு பெஸ்ட் கேரக்டர் தான் நடிப்பார். அவருக்கு லோக்கல் கேரக்டர்லாம் நடிக்க தெரியுன்ற இந்த இடத்துல ஒரு டோனே மாற்றிருக்காங்க. கருப்பாக்கணும் அப்படின்றக்காக மாற்றிருக்காங்க. ஊர்க்கார பையனாக இருக்கணும். ஆனால் அவரும் அதுக்கேற்றாப்புல அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, அதில் சூப்பராக இருக்குது. இதில் முக்கியமாக ஹரிஷ் கல்யாணம் அட்டகத்தி தினேஷோடைய அந்த மேஜர் பிளே, அப்புறம் இன்னொரு ஹீரோயினும் ஹரிஷ் கல்யாணோட ஹீரோயினும் அவங்களுடைய பிளேயுமே வந்து படம் முழுசும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த லப்பர் பந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறவங்களுக்கு செம்ம ஜாலியாக போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தவங்களுக்கு அப்படியே ஃபேமிலி எமோஷன்ஸோடு போயிட்டு ஜாலியாகவே படம் வந்து முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரலாம். செம்மையாக ஒரு லவ், அந்த லவ்வுக்கு பின்னாடி இருக்கிற கோபம், ஆக்ரோஷம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு காதல் செம்ம. அதே மாதிரி ஷாண்ட்ரோட மியூசிக்கு வெறித்தனம். மேனாமினிக்கே ஹிட்டு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு அவார்டே வாங்குறோம். அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துவோடைய லப்பர் பந்து படத்தை இப்போ தான் பார்த்தோம். படத்தில் ஹரிஷ் கல்யாண், அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ், இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஊர் சைடில் நடக்கிற ஒரு கதை தான். கதைப்படி வந்து ஹீரோ அட்டகத்தி தினேஷ் வந்து அவருக்கு வந்து கெத்து அப்படிங்கிற பேரில் அவர் ஊரில் செம்ம கிரிக்கெட் பிளேயரு. அவர் வந்தாலே 6 தான். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவர் வந்து பவுலிங் போடுறாரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரோட பெரிய ஆளாகணும்னு ஊரில் இருக்கிறான். இதுக்கு இடையில் இந்த சாதிய முறைகளால் ஒடுக்கப்படுறதுனால சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஜாதிய படமா அப்படின்னு கேட்டால் இது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் செம ஜாலியாக அவன் ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு லவ் வருது, அந்த லவ்வுக்காக போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை எங்கே வருதுன்னா ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே ஒரு சண்டை வருது. இந்த சண்டையால் இவங்களோட காதல் பிரிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போகுது. அப்புறம் அந்த காதல் சேருதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப கலகலப்பாக அழகாக சொன்ன படம் தான் இந்த லப்பர் பந்து. படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா கிரிக்கெட் மேட்ச் தான். பொதுவாக கிரிக்கெட் அப்படின்னாலே நம்ம வந்து செம ஜாலியாக தானே இருப்போம். ஸோ இந்த படம் வந்து அதே மாதிரி ஒரு ஜாலியான வைபான ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஆனால் இந்த கிரிக்கெட்டுக்குள்ளேயும் வந்து செம காமெடியான ஒரு ட்ராக். எப்போவுமே இந்த ஊருக்குள்ளே ஒத்தாள் திரிவார். என்னென்னா அவன் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, பவுலராக இருந்தாலும் சரி, ஃபீல்டராக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தவங்க வந்து அவன் சூப்பராக பண்ணானா அவனோட ஃப்ரெண்டில் ஒருத்தான் அவன் வந்து சும்மா வெளியில் தான் இருப்பான். ஆனால் செம்ம மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த கொண்டாடி அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸில் வந்து பாலா சரவணன் இன்னொரு ஒருத்தர்லாம் நடிச்சிருக்காரு. அல்டிமேட் அப்படி ஒரு நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஷாண்ட்ரோட மியூசிக் ஆல்ரெடி இந்த மேனாமினிக்கே பாட்டு நமக்கே தெரியும். அது அப்படியே பாட்டே பிரித்து விட்டுருச்சு. இந்த படத்தில் வந்து அந்த படத்தை விஷுவலாக பார்க்கும்போது நமக்கே தெரியும், ஆஹா செம்ம பாட்டுடா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி வந்து இதில் அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக வருவாங்க. என்ன ரோலு சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம யாருமே அந்த மாதிரி சமீபத்திய நடிகர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்ம பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் சைஸு அன்பாக இருக்கட்டும், அன்பை கூட கோவமாக தான் காட்டுவாங்க ஊர் சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தில் அவ்வளோ ப்ளஸ் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 நெகட்டிவ் தான் சொல்ல முடியும், பெருசாக சொல்ல முடியாது. என்ன செகண்ட் ஹாஃப் வந்து அங்கே எங்கேன்னு கொஞ்சம் அப்படியே லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எங்கே ஜாதியை தொற்றுமோ அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். பட் இதெல்லாம் வந்து பெரிய நெகட்டிவ் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த கதைக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னும் போது அதையெல்லாம் வந்து அங்கங்கே டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து அதை வந்து திணிச்ச மாதிரி இல்லாமல் போனதான் இதோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளவு க்ளீன், நீட் அண்ட் க்ளீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஏன்னா இது டேரக்டர் அந்த கேரக்டர் வாழ்ந்ததுனால தான் அவரால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை கன்வே பண்ண முடிஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது தமிழ்நாட்டில். பெரிய இயக்குநர்களான இப்போ மாரி செல்வராஜ், அதே மாதிரி தங்கலான் பட இயக்குனர் ரஞ்சித், இவங்கெல்லாம் ஜாதிய படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த ஜாதியை குறிப்பிடாமல் இந்த ஜாதி அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ நமக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கு, ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே இந்த டேரக்டர் தான் கெத்து, அவருக்கு தான் கெத்துன்னு பேர் வச்சுருக்கணும். காரணம் என்னென்னா அதில் ஒரு சீன் வரும், அதை நம்ம சொல்ல முடியாது. அந்த சீனில் இந்த ஜாதி அப்படின்னு நீ சொல்லுவ, ஆனால் நீ எங்களை இப்படி தான் பார்ப்ப அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ஸோ அந்த டைலாக்லாம் பார்க்கும்போது நம்மளே வந்து மெய்மறந்து வந்து சிலித்து கைதட்டுற மாதிரியான ஒரு சீன் தான். ஏன்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து
எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பழக்க வழக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பொதுவாக வந்து ஒருத்தன் ஜெயிச்சா தான் வந்து அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில இடங்களில் தோத்தாலுமே பெரிய ஆள் தான் அப்படிங்கிறத இந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. அதில் எக்ஸாம்பிளுக்கே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வரும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடத்துலும் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருப்போம், நம்ம அப்பா நம்மகிட்ட தோற்றுருப்பார், ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அப்பா வந்து தான் பிள்ளை முன்னாடி தோத்துட்டோம் அப்படின்றதுல பெருமையாக கெத்தாக கருமாக வந்து கலர்த்துக்கு வச்சு போவார். ஏன்னா தோக்குறதே சில பெருமைகள் இருக்குது. அந்த மாதிரி டேரக்டர் இங்கே நிறைய பேரை தோக்கடிச்சாலுமே கூட இந்த படத்து மூலமாக அவர் ஜெயிக்க வச்சுட்டாருன்னு தான் நம்ம சொல்லியானோம். அந்த அளவுக்கு வந்து இதில் சூப்பராக அருமையான ஒரு கண்டென்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாக நாங்கள் முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், ஏஆர்எம் படத்தில் சொல்கிற அந்த ஜாதியை பற்றின ஓப்பனிங் கூட இங்கே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, சும்மா ஜாதினா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டார் இந்த அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து. உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அவருக்கு அடுத்தடுத்து நல்ல ஃப்யூச்சரே இருக்கும். இந்த படம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. ஒளிப்பதிவு மிகப்பெரிய முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு வந்து ஒளிப்பதிவு யதார்த்தமாக ஊர் சைடு அப்படின்னும் போது வந்து பெரிய பட்ஜெட் இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இளையராஜா பாடல்கள் தான் இருக்கும். அதே மாதிரி ஊர் சைடு எப்போவுமே வந்து ரஜினிகாந்த் விஜயகாந்துக்கு தான் அதிகமாக போட்டி இருக்கும். ஸோ இந்த படத்தில் அதுவும் விஜயகாந்த் ஃபேன்ஸ் தீவிர ரசிகர்களுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஊர் சைடில். அந்த மாதிரி ஒருத்தவருக்கு வந்து விஜயகாந்தோடைய ரசிகர் அப்படின்றதுக்காக அந்த படம் முழுசும் காமிச்சது. பொதுவாக சமீபத்தில் வந்த படத்தில் கூட விஜயகாந்துக்கு பெருசாலாம் ட்ரிபியூட்லாம் கொடுத்த மாதிரிலாம் தோணல. ஆனால் இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்துக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டாகவே நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா படம் முழுசும் அவர் தான் ட்ராவல் பண்ணுவார். இன்னொரு பக்கம் விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்னா இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து விஜய் ஃபேன் ஒருத்தவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து காம்படிஷனையும் தாண்டி ஒரு நட்பு, பாசம், ஈகோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஈகோ கூட இவ்வளோ அழகாக சிம்பிளிசிட்டியாக சொல்ல முடியும் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே லவர் வந்து ஒரு நல்ல படம். ஆனால் இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் காத்தோட காத்தா பறந்து போயிடாமல் ஷாண்ட்ரோட மியூசிக்கோட அந்த மேனமணிக்கு பாட்டு ஹிட்டானதை வச்சு நம்பி உள்ளே வந்தவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக சொல்லலாம். சமீபகாலங்களாக ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி, அட்டகத்தி தினேஷ்க்கும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பெருசாக படங்கள் இல்லை. விசாரணைக்கு அப்புறம் அட்டகத்தி தினேஷ் ஏதாவது ஒரு படம் ஹிட் அடிச்சிட மாட்டோமா அப்படின்லாம் ஏங்கிட்டு இருப்பார். இந்த படம் அவருக்கு உண்மையிலே ஆச்சரியப்படுறதுல அவார்டு கூட வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹரிஷ் கல்யாணம் பொதுவாகவே சாக்லேட் பாய் இந்த சிட்டிக்கு பெஸ்ட் கேரக்டர் தான் நடிப்பார். அவருக்கு லோக்கல் கேரக்டர்லாம் நடிக்க தெரியுன்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு டோனே மாற்றிருக்காங்க. கருப்பாக்கணும் அப்படின்றதுக்காக மாற்றிருக்காங்க, ஊர்க்கார பையனாக இருக்கணும். ஆனால் அவரும் அதுக்கேற்றாப்புல அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, அதில் சூப்பராக இருக்குது. மற்றபடி மற்ற கேஸ்டிங்குமே சூப்பராக இருக்கும். தேவதர்ஷினி ஒரு ரோலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அழகாக அவங்களுடைய கதாபாத்திரத்தை நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷோடைய அந்த மேஜர் ப்ளே, அப்புறம் இன்னொரு ஹீரோயினும் ஹரிஷ் கல்யாணோட ஹீரோயினும் அவங்களுடைய ப்ளேயுமே வந்து படம் முழுசும் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுடைய நடிப்பு அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு. காமெடி ட்ராக் இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது இடையில வந்து என் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஒரு டைலாகில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் விழுந்து சிரிப்பீங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் நடக்கும்போது வந்து சில இடங்களில் வேறு மாதிரியான ப்ளேலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு சில இடங்களில் அந்த கிரிக்கெட் மேட்ச் தெரியுமா, அந்த கமெண்ட்ரி கொடுக்குறது. அப்புறம் ஒரு சிலர் வந்து வெளியிலேருந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஆனால் விளையாடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜெயிச்சிட்டா இவங்களுக்கு என்னமோ பெரிய சந்தோஷம். அவன்ட்டு ஒத்த பைசா காசில் வாங்க மாட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டான்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க பேசுவாங்க தெரியுமா, நீ மாப்பிள்ளை இது பண்ணடா அது பண்ணடான்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு யதார்த்தமான காமெடி. அந்த யதார்த்தமான காமெடி யாரும் இழிச்சு பழிச்சு பேசுகிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சண்டை, அதுக்குள்ளே இருக்கிற ஜாதியம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே வந்து சூப்பர்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த லப்பர் பந்து படம் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறவங்களுக்கு செம்ம ஜாலியாக போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தவங்களுக்கு அப்படியே ஃபேமிலி எமோஷன்ஸோடு போயிட்டு ஜாலியாகவே படம் வந்து முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரலாம். பொதுவாகவே வந்து நம்ம ஜாதியத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு தூக்கி பிடிச்சி நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு பக்கம். ஆனால் இதை இந்த ஜாதியத்தையும் தாண்டி வந்து ஒரு படத்தில் கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொன்னார். ஆனால் டேரக்டர் இன்னொரு விஷயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும். எங்கே அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னா வந்து ஒன்று ஜென்ட்ஸ் கிரிக்கெட் அண்ட் லேடிஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பிரித்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரிக்கெட் டீமில் ஒரு லேடி ஒன்று விளையாடுவாங்க. பொதுவாகவே வந்து என்னென்னா கிரிக்கெட் டீமில் வந்து லேடிஸை சேர்த்துக்கிறதுலாம் ஒரு பஞ்சாயத்து அதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா. இதில் வந்து ஒரு அந்த எப்படி சொல்கிறதுனா இந்த மேல் டாமினேஷனை பற்றி, ஆணாதிக்கத்தை பற்றி ஒரு விஷயத்த பேசியிருப்பார். ஒரு லைன் தான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். கதைக்கு அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். உண்மையிலே வந்து அவர் யதார்த்தமாக பண்ணாரா இல்லை நுவான்சஸாக வச்சு பண்ணணும்னு நினச்சி பண்ணாரா. ஆனால் ஒவ்வொரு காட்சிகளுமே அற்புதமாக கைதட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் காளி வெங்கட்டுக்கும் பாலசரவனுக்கும் ஒரு டயலாக் வரும். அதாவது ஒரு சிலர் வந்து என்னென்னா தம்பி மாதிரின்னுவாங்க, அதெல்லாம் வேணாம், தம்பின்னா தம்பின்னு சொல்லு, இந்த மாதிரியெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதே மாதிரி ஒருத்தனை நம்பலாம்
அவன் வந்து இந்த ஜாதிக்காரன் எனக்கு வேண்டான்னு ஒதுக்குறவனை நம்பலாம். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிகடா அப்படின்னு சொல்லுவாங்க, தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க, இவங்களை மட்டும் நான் நம்பவே கூடாதுண்ணே, நீ அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும். செம்ம ப்ளஸ் அந்த சீன் உண்மையிலேயே அது ஒரு மாதிரி நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த காட்சியிலே வந்து காளியங்கிட்ட ஒரு முக்கியமான சம்பவம் செய்வார். அப்போ வந்து பாலசரவணன் சொல்லுவார், நீ எனக்கு எப்போவுமே அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். அந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அதை பற்றி பேசிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம். இதுவரைக்கும் நம்ம சொன்னது என்னென்னா, நான் படம் பார்த்து உணர்ந்த ஒரு விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நீங்களும் போய் படத்தை